என்னென்ன சொல்ற? டேய் சும்மாறா. அப்பதா நீ அழிச்சு விட அப்பதா. என்னப்பா ஆசையா நேத்து தான் பச்சை குத்திட்டு போன, இன்னைக்கு வந்து அழிச்சு விடுன்னு சொல்றியப்பா? அழிச்சு விடுன்னு சொன்னா அழிச்சு விட அப்பதா. அப்படிலாம் உடனே அழிக்க முடியாதுப்பா. ஏன்? நேத்து தான் பச்சை குத்திட்டு போயிருக்க, அது இன்னும் காயவே இல்ல. அதுக்குள்ள அழிச்சா அந்த இடம் ஃபுல்லா காயமாயி ஜன்னி வந்துரும்பா. அப்புறம் உசுருக்கே ஆபத்தாயிடும்பா. உசுறு தான் ஏற்கனவே போயிருச்சு. நான் இப்ப வெறும் போனம் தான். அதனால நீ அழிச்சு விடு பாட்டி. நான் செத்தா சாவறேன். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அண்ணே என்னதான் ஆச்சு? இன்னும் என்னடா ஆகணும்? அவன் மனசுல நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டா போதுமா? என்னென்ன சொல்ற? உங்க 2 பேருக்கு இடையில நிச்சயதார்த்தம் நடந்து மோதிரம்லாம் மாத்திக்கிட்டீங்களே. நேத்து நீங்க பார்த்தது எல்லாமே பொய்டா. அவ கையில மோதிரமே போடல, போட்ட மாதிரி நடிச்சேன். உன்னை போய் அண்ணி ஏன்னா பிடிக்கலன்னு சொல்லுச்சு. அவ மனசுல வேற ஒருத்தன் இருக்கான. அவளை என் மனசுல நான் எப்படி எல்லாம் நினைச்சு வச்சிருந்தேன். அவளுக்காக என்னெல்லாமோ பண்ணேன். எல்லாமே போச்சுடா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கூட எப்படி வாழணும், அவளை எப்படியெல்லாம் நான் பாத்துக்கணும்னு 1000 கனவு கண்டு வச்சிருந்தேன்டா. எல்லாம் நேத்தோட சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. அவளுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு நான் தேடி அலைஞ்சேனே தவிர அவளுக்கு என்ன பிடிக்குமான்னு தெரிஞ்சுக்காம விட்டுட்டேன்டா. அவ மனசுல நான் இல்லைன்னு தெரியாமலேயே அவளுக்காக நான் என்னென்னமோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். ச்சே, நான் எவ்வளவு பெரிய முட்டாள்றா. அண்ணே நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனா நம்மள படைச்ச அந்த கடவுள் என்ன நினைக்கிறாருன்றதுதான் முக்கியம். அது எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சு. என் வாழ்க்கையை இப்ப புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. பேசி முடிச்ச நாள்ல இருந்து தினம் அவன் நினைப்பிலேதான் இருந்தேன். இனி என்ன செய்ய போறேன்னு தெரியலடா. இனிமே அவளை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா அது என்னால முடியுமான்னு தெரியலடா. அவ என் மனசுல இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை நான் என் மனசுல வச்சிருக்க கூடாது. அது ரொம்ப தப்புடா. அதனால தயவு செஞ்சு அவளை என் நெஞ்சில இருந்து அழிச்சிடப்பதா. ஐயா சொன்னா புரிஞ்சுக்கையா. வேணா ஐயா, இப்ப அழிச்சா காயம் ஆறவே ஆறாது, சீல் புடிச்சிடும். அதுவும் உசுருக்கே ஆபத்தாயிடும்யா. அப்பதா இன்னொருத்தர மனசுல வச்சிருக்கிற அவ உருவத்தை என் நெஞ்சில சுமக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே நரக வேதனையா தான் இருக்கும். அப்பதா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. அத கண்டிப்பா நான் அழிச்சு விடுறேன்ப்பா. ஆனா இப்ப வேணாம். ஏன் அப்பதா சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது பேராண்டி. ஆனா நான் சொல்றத தான் நீ புரிஞ்சுக்கவே மாட்டே. ஐயோ, அக்கா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. கடவுளே, அக்கா எப்படியாச்சும் சீக்கிரம் வந்துடணும். ஐயோ, அம்மா வேற வந்துருச்சு. இப்ப நான் தான் மாட்டிக்க போறேன். ஏய், என்னடி வாசலே பாத்துக்கிட்டு இருக்க? சும்மாதாம்மா. ஆமா, என்ன ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. ஆ, சரி, நைட் என்ன சமைக்கணும் சொல்லு. வா. அம்மா, ஏதாச்சும் சமையமா. ஏதாவது சமைக்கவா? நீ அப்படி சொல்ற ஆளே கிடையாது. என்ன சமைக்கலான்னு கேட்டா ஏதாவது யோசிச்சு வச்சிருப்பியே. ஆமா, உங்க அக்கா தண்ணி ஏதாவது கேட்டாலா? குடுத்தியா? கொடுத்த. இல்லம்மா. ஏய், என்னடி வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்க? உன்னோட பேச்சே சரியில்லையே. எதை கேட்டாலும் உளறிக்கிட்டே இருக்க. இங்க பாரு, ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிருக்கியா? அப்படி என்னடி பண்ணி வச்சிருக்க? சொல்லி தொலை. ஆமா, உங்க அக்கா ரூம்ல இருக்காளா இல்லையா? உள்ளதாமா இருக்கா. வானதி, வானதி, வானதி. அம்மா, அம்மா, அவ தூங்கி இருக்க போறாமா. அம்மா, வானதி. அம்மா, அம்மா, அம்மா. எங்கடி அவ? தெரியலையம்மா. தெரியலையா? அடிச்சே கொன்னுடுவேன் உன்னைய.
இங்க பாரு, உண்மையை சொல்லு, எங்க அவ? அம்மா அக்கா அருள் மாமாவை பார்க்கணும்னு ரொம்ப கெஞ்சி கேட்டுச்சுமா. ஓ, அறிவு இருக்கா உனக்கு? அவ கெஞ்சினா நீ கதவு திறந்து விட்டுருவியா? கதவு திறக்கலன்னா செத்துருவேன்னு சொல்லுச்சுமா. அதான் பயந்து கதவு திறந்து விட்டுட்டேன். பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. இப்ப என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கேன்னு தெரியுதா உனக்கு? இப்ப உங்க அப்பா வந்தா என்ன ஆகும் தெரியுமாடி உனக்கு? ஐயோ, கார் சத்தம் கேக்குது. உங்க அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இன்னைக்கு நம்ம செத்தோம். ஐயோ, உங்க அப்பா கிட்ட நான் என்ன சொல்லுவேன்னு தெரியலையே. வந்து தொலைடி. ஆமா, உங்க ஆத்தா பார்த்து பயந்து நடிக்கிறவா. என்ன நடிப்பு? எனக்கு பயந்து வளர்ந்தா நான் கேட்கும் போது அவங்க எங்க சொல்லிடலாம்ல. கல்லூரி மங்கி மாதிரி நின்று இருந்தா இப்படி நின்றாலும் கோபமா வருது. என்னைக்கு அடிச்சு கொல்ல போறது இல்ல. சரி, வானது யார் வீட்டு போயிருக்கா சொன்ன? அவங்க ஃப்ரெண்டு நர்மதாக்கா வீட்டுக்கு. ஆனா அவங்க வீட்டுக்கு போய் தான் பார்க்க போயிருக்காங்களான்னு தெரியலப்பா. ஏன் அப்ப சொல்ல? இல்ல, நர்மதாக்காவா பாக்குறேன்னு தான் சொல்லிட்டு போச்சு. ஆனா அவங்க வீட்டுக்கு தான் போய் பார்க்க போறேன்னு அக்கா சொல்லலப்பா. அதான். என்னாச்சு? ஒருவேளை வானதி ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இந்த அருள் பையில பார்க்க போயிருப்பாளோ?